போன விலாகுடைய கண்டினியூஷன் இது. நம்ம மலம்புழா டேமை பார்த்துட்டு மலம்புழா டேமுக்கு பக்கத்தில் ஒரு ஐலாண்டு இருக்குது, கவா ஐலாண்டுன்னு சொல்லி. இந்த ஐலாண்டு போகிறதுக்காக பஸ்ஸை பிடிச்சி ஏறணும். பஸ்ஸை பிடிச்சி ஏறி உட்காந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பஸ்ஸை எடுப்பேன் நாங்கள். இது வேலைக்கு ஆகாதரா அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்டோவை பிடிச்சி கிளம்பிட்டோம். ஆட்டோவுடைய அந்த பயணம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடச்சிச்சு, வீடியோ எடுக்கலாம். அந்த ரோட்டை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு பொறுமையாக போடும். அந்த ரோடு நல்ல சீடிக்காடு அட்வென்ச்சரான ரோடு. என்ன ஒன்று, கிளைமேட்டு வெயில் ஜாஸ்தி ஆகி போச்சு இந்த சீசனில். நம்ம கொஞ்சம் மான்சூனாக பார்த்து வந்திருக்கணும், பட் பரவாயில்ல. பட் இதுவுமே நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய இடங்களில் என்ன பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா, மரங்கள்லாம் பட்டு போய் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அந்த க்ரீனோடைய அந்த தன்மை வந்து மாறக்கூடிய அந்த நிலைமையில் இருக்குது. இன்னும் வெயில் காலம் முடிகிறப்பெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். இந்த இடங்கள்லாம் வந்து நிறைய அந்த ஃபாரஸ்ட்டு ஃபயர் வர மாதிரியான இடங்கள். கவாடா ஃப்ளவர் அடிச்சியா ஃபயர், ஒயில்டு ஃபயர் அப்படிங்கிற மாதிரியான டைலாகு இந்த ஏரியாவுக்கு பொறுத்து. ஸோ இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம மேப் எடுத்து பார்த்தா கூட ஒரு சில இடங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸாக தெரியும். ஸோ அதே மேப்பில் ஒரு சில இடங்கள் வந்து ஆல்மோஸ்ட் பிளாங்காக இருக்கும், இன்னும் அதை பற்றின பெருசாக டீட்டெயில்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளாங்க் ஸ்பாட்டில் சில நேரங்களில் ரொம்ப அழகான இடங்கள் வந்து மறைஞ்சிருக்கு. ஸோ அதைத்தான் நிறையா பேர் யூடியூபர்ஸு இந்த யூடியூப்லலாம் வந்து ஹிட்டன் பிளேசஸ்ன்னு சொல்லி அதிகமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரெண்டிங்கான ஒரு ஐலாண்டு தான் இந்த கவா ஐலாண்டு. இப்போ ரீசெண்டாக நல்ல ட்ரெண்டிங் ஆகி போயிட்டுருக்கு. பாலக்காடு டவுன்லேருந்து மலம்புழா டேம் ரோட ஃபாலோ பண்ணி போனோம்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து டூரிஸ்ட் க்ரௌடு இந்த பக்கம் அதிகமாக இருக்காது, ரொம்ப டிஸப்பியராக இருக்குது ஏரியாவே. ஸோ அதுக்கு பிறகு இந்த ரோட்டுக்கான வழி வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, பாலக்காடுலேருந்து போனோம் அப்படின்னாக்கா மலம்புழாவுக்கு ரைட் எடுக்கணும், இந்த கவா ஐலாண்டுக்கு லெஃப்ட் எடுக்கணும். இந்த ரோடு இப்போ நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து யூடியூபர்ஸ் அதிகமாக போட்டு நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த லேண்ட்ஸ்கேப்பு இப்போ ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்ல மவுண்டனுடைய வியூ. இது வந்து அந்த டேமுடைய அடுத்த பகுதி, ஆப்போசிட் சைடு. ஸோ அந்த இடத்துல இருக்கிற அந்த நீர்லாம் வந்து நல்லா நீருக்குள்ளே அப்படியே அந்த ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கிற மாதிரியான அந்த வானத்துடைய அழகு காட்டணும். ஸோ இந்த காம்பினேஷன் தான் இவ்வளோ பெரிய ஐலாண்டாக ஃபேமஸாக உருவாகி இருக்குது. இந்த கவா அப்படிங்கிறது பேர் எப்படி வந்துச்சுன்னா, இதுக்கு நிறையா தியரிஸ் இருக்குது. லோக்கல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நேச்சுரல் வாட்டர் இன்லெட்ஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து மலையாளத்தில் கவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் இருக்குது. ஸோ அதுலேருந்து தான் டெரிவேட் ஆகி வந்திருக்கு கவா அப்படிங்கிற பேர். ஸோ ஆட்டோவுக்கு எவ்வளோ யூஸ்வலாக சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா 250 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த பக்கம் போகக்கூடிய ஆட்டோ ஆரம்பத்தில் வந்து 150 சொல்கிறாரு. ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி போகிறப்போ 250 அப்படி இருக்கிற மாதிரி ஆரம்பித்தார். இல்லை நீங்கள் வந்து 150 தான் சொல்லி ஏற்றுறீங்க, மறுபடியும் வேலை ஏறுறதுக்கப்புறம் 250 சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி பேசி அப்புறம் ஒரு வழியாக அவரை சம்மதிக்க வச்சு 150லே போய் இறங்கிட்டோம் ஒரு வழியாக. பசங்க ஃபுல்லாக பைக் ரைட்லேயே வந்திருந்தாங்க. ஏகப்பட்ட பைக்ஸை நம்ம இங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. நிறைய நிறுத்தி கிடக்கு, பட் ஆட்கள் இல்லை. பைக் ரைடுக்கு ஒரு செமையான இடம். அந்த ஹில் ஸ்டேஷனு அந்த ரூட்டில் கொஞ்சம் சேஃபான இடம். உங்களுக்கு பெரிய ஹில்லாக நேரோவாலாம் இருக்காது, 2 பக்கமே அந்த லேண்ட்ஸ்கேப் இருக்கும். ஸோ அதனால் பசங்க கண்ணாப்பினான்னு பைக்கை ஓட்டி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக நம்ம இந்த கவா ஐலாண்டுக்குள்ளே ரீச் ஆனோம். இந்த கவா ஐலாண்டுக்கு பக்கத்தில் 1-2 ரிசார்ட்ஸ் இருக்குது, சின்ன சின்ன கடைகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தாராளமாக கிடைக்கும். நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரியான அட்ராக்ஷன் பிளேசஸில் இருக்கிற மாதிரி ப்ரைஸஸ்லாம் இருக்காது. இங்கே நார்மல் ப்ரைஸஸ்லேயே எல்லாமே கிடைக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம கவா ஐலாண்டு வந்தாச்சு. கவா ஐலாண்டுடைய அந்த ஸ்பேஸை பார்த்தா உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு, அவ்வளோ பெருசு. டியர் வேந்தரஸ், வெல்கம் டு நதர் vlog ஃப்ரம் புதுக்கோட்டை கோல்ட் மெடல் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி வந்திருக்க ஸ்பாட் ஒரு ஐகானிக் ஸ்பாட், கவா ஐலாண்டுன்னு சொல்லி. நேற்று சொல்லியிருந்தேன் இந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லி. நேற்று நம்மளால் போக முடியல, பட் இன்றைக்கி ரீச் ஆகிட்டோம், மார்னிங்கே ரீச் ஆகிட்டோம். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. வெயிலே அடித்தா கூட அவ்வளோ ஒரு நேச்சுரலான கிளைமேட் இருக்குது. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் வாங்க போய் உள்ள பார்க்கலாம். இந்த லேண்ட்ஸ்கேப்பை பார்க்குறப்ப அப்படியே நம்மளுக்கு ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கும். பர்ஃபெக்டாக அரேஞ்சாக இல்லை, ஆனாலுமே வந்து இது ஒரு அழகான இடம். ரா ஜியோகிராஃபி. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா வெஸ்டர்ன் காட்ஸ் ஹில்லு, இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னாக்கா இந்த வாட்டர் ஸ்ப்ரெட் நடுத்தரத்தில் இருக்குது இந்த அன்இவன் கிரீன்லேண்டு. அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஐலாண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அன்இவன்னஸ் தான் இந்த இடத்துக்கு ஒரு கேரக்டரையே கொடுக்குது. ஸோ இந்த இடத்த ஒரு அட்ராக்ஷன் பிளேஸாக மக்கள் வந்து அறியறதுக்கு முன்னாடி இந்த இடத்த யாரை டிஸ்கவர் பண்ணது அப்படின்னாக்கா, அப்சல்யூட்லி ஃபோட்டோகிராஃபர்ஸ் தாங்க. பர்டிகுலர்லி இந்த மான்சூன் சீசனில் அந்த க்ளவுட் மவுண்டன்ஸை டச் பண்ணுற அந்த மொமெண்ட்டு, அந்த வாட்டர் சர்ஃபேஸில் அந்த லைட்டெல்லாம் சேஞ்ச் ஆகும் பாருங்கள், அந்த மொமெண்ட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கேப்சர் பண்ண வந்து நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க பாருங்கள். ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா, இந்த இடத்துல வந்து உடனே விசிட் பண்ணிட்டு போயிட மாட்டாங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க. ஒரு சில நேரங்களில் நாட்கணக்காக, ஒரு சில நேரங்களில் வாரக்கணக்காக. ஸோ அப்படி வெயிட் பண்ணி அவங்களுக்கு தேவையான அந்த அவுட்புட்டை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்கனால தான் இந்த இடம் வந்து ஃபேமஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் vlogல சொல்லியிருப்போம், பாலக்காடு கேப்பு அப்படின்னு சொல்லி. அந்த விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நீங்கள்
கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுதான் இந்த ஏரியாவுடைய அந்த வெதர் பிஹேவியரே மாற்றுற மாதிரியான ஒரு விஷயம். இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் ஒரு நேச்சுரல் கேப், இந்த கேப் மூலமாக நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நடுவில் அந்த ஒரு வெதர் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இந்த ரீஜன் இருக்குது. அதனால தான் இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஏரியாவுடைய அந்த ஸ்கை பிஹேவியர் ரொம்ப வேகமாக சேஞ்ச் ஆகும். மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா டைம் லேப்ஸ்லாம் வைக்காம அந்த மேகம் வந்து சும்மா வேகமாக ட்ராவல் ஆகி போய்கிட்டு இருக்கும். ஒரு ஃபன்னாக சொல்லணும் அப்படின்னாக்கா கிளியர் ஸ்கை, ஒரு டயத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப கிளியராக இருக்கும் ஸ்கை. அடுத்த நிமிஷமே சூரியன் கொளுத்திங் அப்படிங்கிற மாதிரி வரும். நல்லா மிஸ்ட் மவுண்டன்ஸை கவர் பண்ணுற மாதிரியான ஒரு சில நேரங்களும் இருக்கும். அந்த மாதிரி வெதர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு நல்ல இடம். இந்த சடன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் இந்த இடத்துடைய ரியல் ட்ராமானே சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ரீஜனை பார்த்தோம் அப்படின்னாக்கா மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். இந்த இடத்துல நிற்கிற அந்த பனைமரங்கள் ரொம்ப டாலாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நமக்கு என்ன ஒரு கவலை அப்படின்னாக்கா இந்த விஷயங்களை இவ்வளோ டீட்டெயில்டாக தான் சொல்கிறேன். ஈவன் மற்ற விளாகர்ஸை சொல்கிறத விட நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். பட் ஆனால் நம்மளுடைய பார்வையாளர்கள் இன்னும் அதிகரிக்கவே இல்லை. இந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் நம்மளை கவலையாக்குது. இந்த ஐலாண்டுடைய சுற்று வட்டாரத்திலே ஒரு பிள்ளை இல்லை. வழக்கம் போல் நம்ம ரைட்டான சீசனை சூஸ் பண்ணி வந்திருக்கோம். யாருமே இல்லை. டோட்டல் ஐலாண்டில் நம்ம ஒரு தலைக்கட்டு தான். ஆனால் செம அமேசிங்கான பிளேஸுங்க. இது ஃபுல்லாக தண்ணி இருக்கும், தண்ணி ஏறிடும் மழை நாளையில், மான்சூனில். பட் இந்த டைம் தான் பெஸ்ட்டு. எப்படின்னா இந்த ஐலாண்டுடைய சென்டர் வரை நம்ம வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஹில்லு பக்கத்துலேயும் போகலாம் இந்த நேரம். ஸோ மற்ற நேரத்தில் வந்தால் அவ்வளோ ஃபுல்லாக தண்ணி இருக்கும் இந்த இடம்லாம். ஹெய், யாரா அது இடையில அட இந்த ஈனப்பைய விடவே மாட்டேங்கிறானே, நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கானே. இந்த ஈயை பார்த்தோன்னே எனக்கு ஒரு டைலாக் ஒன்று வருது. பீக்கு ஈக்குவேட்டட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படி சொல்லி ஒரு சிரிப்பா டைலாக் வரும். பீ காஜா ஈ கிட்ட வேலை பறந்து போயிட வேண்டியதானே, அந்த மாதிரி இருக்கு. ஸோ முன்ன மாதிரி இல்லை. சீதோஷ்ண நிலை, கிளைமேட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்ன மாதிரி இல்லை. இந்த இடம் கூட மாறிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் இப்போ சண்டை சச்சரவுலாம் ஆரம்பிச்சிருக்கு நாடுகளுக்குள்ளே. இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆக போதும். ஆல்ரெடி கிளைமேட் சேஞ்சில் பாதி போயிடுச்சு. இனி மனிதர்களுக்குள்ளே ஏற்படுற அந்த வெறித்தனோ முட்டாள்தனோ இதெல்லாம் என்ன பாதிப்பை விளைவிக்க போதோ. அந்த கர்மம்லாம் எதுக்கு நமக்கு? வாங்க நம்ம வந்த வேலையை பார்ப்போம். ஒயில்டு அனிமல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா இந்த எருமை காடு தான் நிறையா இருக்குது. இந்த தண்ணியில் பூரா ஊறிக்கிட்டே இருக்கிறது இந்த எருமை மாடு கூட்டம். கிளைமேட்டு அப்படியே மாறிடுச்சுங்க. கிளைமேட்டு அப்படியே கான்ட்ராஸ்டாக சுத்தமாக மாறிடுச்சு. நம்ம வந்தப்போ அவ்வளோ வெயில் இருந்துச்சு பாருங்கள், அது அப்படியே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. மைல்டான கிளைமேட்டுக்கு வந்தது மட்டும் இல்லை, அப்படியே சில்லுன்னு காற்று இருக்கும்போது கூட வெயில் அந்த லெவலுக்கு பெருசாக தெரியலை. ஏனோ வானிலை மாறுதே அப்படிங்கிற மாதிரி சட்டென அந்த வானிலையோட மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த ஐலாண்டு வந்து பெரிய டூரிஸ்ட் காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லை. பட் ஆனால் எக்காலஜிக்கல் பஃபர் ஜோன் மாதிரி. ஸோ நியர்பை ஃபாரஸ்ட்டு அந்த வெஸ்டர்ன் காட்ஸோடைய பயோ டைவர்சிட்டியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி, விரிவாக்கம் மாதிரி. ஸோ இதனால தான் இந்த ஏரியாவில் பேர்ட்ஸோடைய டைவர்சிட்டியும் அதிகம். ஈவன் இந்த ஏரியாவில் கிங்ஃபிஷரு, ஹெரான்ஸு, எக்ரெட்ஸு இந்த மாதிரியான சீசனல் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் கூட இந்த ரிசர்வேயர் ரீஜனுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ரீசெண்டாக கேரளாவுடைய டூரிசம் டெவலப்மெண்ட் இந்த இடத்த வந்து ஈகோ டூரிசம் ப்ராஜெக்டில் டெவலப் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கவாவுடைய ஈகோ கேம்ப்பு, காரவான் டூரிசமு, நேச்சுரல் கேம்பிங்கு, அவுட்டோர் எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த மாதிரியான கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த இடத்த ஃபியூச்சர் டூரிசம் டெஸ்டினேஷனாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கவாவுடைய அந்த பிக்கஸ்ட் ஸ்பெஷாலிட்டி
ஸ்பெசிஃபிக் அட்ராக்ஷன் இல்லாட்டியுமே இங்கே ஒரு பார்க்குறதுக்கு சொல்கிற மாதிரி ஒரு டெம்பிள் இருக்காது, தீம் பார்க் இருக்காது, பெரிய பெரிய மானுமெண்ட்ஸ் கூட இல்லை. ஆனாலுமே இந்த இடத்துல ஒரு ரேர் ஃபீலிங் இருக்குது. அதுதான் ஸ்பேஸ், வைடு ஓப்பன் ஸ்பேஸ். இந்த வைடு ஓப்பன் ஸ்பேஸை இன்றைக்கி நம்ம 100% வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்கான டைம் வந்தாச்சு. இந்த பதிவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செஞ்சுருக்க. அண்ட் நம்மளுடைய புதுக்கோட்டை கோல்டு மெடல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க.